Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, நம்ம எல்லாருக்குமே பணத்தை சேவ் பண்ணி சும்மா வைக்கிறதுல எந்த யூஸும் இல்லைன்னு தெரியும். இதனால நம்ம சேவ் பண்ற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம். எங்க நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா பிக்ஸட் டெபாசிட், ரிகரிங் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இல்ல ஷேர் மார்க்கெட்னு நமக்கு சில ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. இதுல கம்பேரிட்டிவா பார்க்கும்போது லாங் டேர்ம்ல ஷேர் மார்க்கெட்ல தான் நம்ம நல்லா ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும் தெரியுது. இதனால நம்ம ஷேர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு இதை பத்தி கத்துக்கிட்டு ஒரு டிமேட் அக்கவுண்ட் கூட ஓபன் பண்ணிடுவோம். ஆனா டிமேட் அக்கவுண்ட்லாம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சுவலா இன்வெஸ்ட் பண்ண போகும்போது எந்த ஷேரை வாங்குறதுன்னே நம்மளுக்கு தெரியாது. இதனால நாலேஜே இல்லாம ஏதேதோ ஷேரை வாங்கி நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லனா லக் அடிச்சா ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேம்பிளிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புதுசா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் இப்ப சொல்ல போற சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி சீக்கிரமா பணக்காரன் ஆக போறேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. வாரன் பஃபெட் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணது மூலமா தான் பணக்காரர் ஆனாரு. ஆனா அவரோட டீனேஜ்லயே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு வயசானதுக்கு அப்புறமா தான் அவர் ஒரு பில்லியனரா மாறினாரு. ஏன்னா ஷேர் மார்க்கெட் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு ஒரு பிரின்சிபல் மூலமா ஒர்க் ஆகும். இதுக்கு அதிகமா டைம் தேவைப்படும். ஸ்டார்டிங் சில வருஷத்துல உங்களுக்கு எந்த ரிசல்ட்ஸும் தெரியாது. ஆனா ஒரு 20 to 30 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ரொம்ப அதிகமா உங்களோட பணம் மல்டிப்ளை ஆகும். சோ நீங்க இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் ட்ரீட் ஷேர் மார்க்கெட் அஸ் a ஹாபி. சில பேர் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு அவங்க கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணி லாஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி சுத்தமா நாலேஜே இல்லாம தப்பான டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கம் வந்ததுன்னா அதுல இருந்து ஒரு 10% ஆஃப் இன்கம் மட்டும் தனியா எடுத்து வச்சு அந்த அமௌண்ட்டை கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுதான் நிறைய பேருக்கு சூட்டபிளா இருக்கும். எந்த நாலேஜுமே இல்லாம ஃபுல் டைம் நான் இதுல தான் ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்க போறேன்னு இறங்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தப்பா டெசிஷன்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இதை ஒரு ஹாபியா கன்சிடர் பண்ணி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா ஆல்வேஸ் லேர்ன் அபவுட் மார்க்கெட்ஸ். நீங்க மார்க்கெட்ஸை பத்தியும் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு புக்ஸ் படிச்சோ இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கிட்டு எப்பயுமே ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, நம்ம இப்ப ஆக்சுவலா எப்படி ஒரு ஷேரை வாங்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸை வாங்க போகும்போது சும்மா ஏதோ ஷேர்னு ஒன்று இருக்கு, ஏதோ பேர்ல வருது, அதுக்கு இவ்வளவு வேலை அப்படின்னு நம்ம வாங்கக்கூடாது. நம்ம ஆக்சுவலா ஒரு பிசினஸ் வாங்குறோம். அதாவது ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க. அதுல நீங்க கொஞ்சம் பணத்தை போட்டு நீங்களும் அந்த கம்பெனில ஒரு பார்ட்டா மாறுறீங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல கிளியர் ஆகிட்டீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் எந்த ஷேரையும் வாங்க மாட்டீங்க. சரி, ஏனோ தானோன்னு எந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு எப்படி நம்ம முடிவு எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணணும். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றது மூலமா அந்த கம்பெனியோட உண்மையான மதிப்பு நம்மளுக்கு தெரியும். இதை தான் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ, இந்த பேரெல்லாம் கேட்டு நீங்க பயப்பட வேண்டாம். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே நம்ம டெய்லி லைஃப்ல இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்போம். கிரிக்கெட்ல ஏன் நம்ம விராட் கோலி தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன், MS தோனி தான் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இருக்கு. விராட் கோலி இத்தனை 50s அடிச்சிருக்காரு, இத்தனை 100s அடிச்சிருக்காரு, அவரோட கரண்ட் ஃபார்ம் இப்படி இருக்கு. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அவர் ஒரு நல்ல பிளேயர், இதனால ஒரு 3-4 வருஷத்துக்கு நல்லா விளையாடுவாரு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் கம்பெனிஸ்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, அப்புறம் அவங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்ப கிரிக்கெட் ஆங்கிள் இதை பார்த்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ன்றது அந்த கம்பெனியோட கரண்ட் ஃபார்ம், இப்போதைக்கு அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த கம்பெனி ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளவு சேல்ஸ் பண்ணாங்க, அதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்தாங்கன்னு தெரியும். பேலன்ஸ் ஷீட்ன்றது அந்த கம்பெனியோட ஓவரால் ரெக்கார்ட். அதாவது அவங்க கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு பணம் சம்பாதிச்சாங்க, அதை எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் இன்னைக்கு அந்த கம்பெனி கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாமே பேலன்ஸ் ஷீட்ல தெரிஞ்சிடும்.
கொடுத்துரும். கேஷ் ஃப்ளோவை பத்தி பார்த்தோம்னா அது அந்த கம்பெனியோட பணம் புழக்கத்தை அனலைஸ் பண்றது. இந்த கம்பெனி கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, இதை அவங்க சேல்ஸ் பண்ணி அதுல இருந்து வந்த ரெவன்யூ மூலமா சம்பாதிச்சாங்களா, இல்ல யார்கிட்டயாவது லோன் வாங்கினாங்களா, எந்த வழியா இவங்களுக்கு பணம் வருது, எப்படி அது செலவாகி போகுதுன்னு அனலைஸ் பண்றது. இந்த மாதிரி அந்த கம்பெனியோட பினான்சியல்ஸை மட்டும் பார்க்காம அவங்களோட பிசினஸ் மாடல் என்ன, அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, இந்த கம்பெனியோட காம்படிஷன் யாரு, அவங்க இவங்களை விட நல்லா பண்றாங்களா இல்ல இவங்களை விட மோசமா பர்ஃபார்ம் பண்றாங்களா, இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, இவங்க ப்ரொவைட் பண்ற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இவங்க ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி அனலைஸ் பண்ணி பினான்சியலா இந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூவை நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறமா இந்த கம்பெனில எத்தனை ஷேர் இருக்கோ அதோட நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஷேரோட விலை கிடைக்கும். இந்த பிரைஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ணி இந்த கம்பெனியோட ஷேரை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கலாம்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க கண்டுபிடிச்ச ஷேர் பிரைஸை மார்க்கெட்டோட கம்பேர் பண்றீங்க. நீங்க எஸ்டிமேட் பண்ண வேல்யூ விட மார்க்கெட்ல விலை கம்மியா இருந்தா நீங்க அந்த ஷேர்ஸை பை பண்ணணும். அந்த வேல்யூ விட அதிகமா இருந்தா நீங்க அதை பை பண்ணாதீங்க. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றதே ஒரு கம்பெனில லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தான். கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு வித்து ட்ரேடிங் பண்றதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண கரெக்டான ஷேர்ஸை ஃபைண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ஈலர்ன் மார்க்கெட்ஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட்ல உங்க ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இவங்க கொடுக்குற கோர்சஸ்லாம் என்எஸ்சி அகாடமி மூலமாவே சர்டிஃபை ஆயிருக்கு. இவங்க ப்ரொவைட் பண்ற கோர்சஸ்லாம் வெறும் தியரிட்டிக்கலா இல்லாம நீங்க பிராக்டிக்கலா லேர்ன் பண்ணதை அப்ளை பண்ண முடியும். உங்கள சில பேருக்கு ஃபினான்ஸ்லயே அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் ஈலர்ன் மார்க்கெட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இவங்களோட கோர்சஸ்ல உங்களுக்கு சர்டிபிகேஷன்ஸ் மட்டும் கிடைக்காம பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்றாங்க. இவங்க ஆஃபர் பண்ற கோர்சஸ்ல பர்டிகுலரா சிஆர்டிஏ கோர்ஸ் வந்து ஃபினான்ஸ்ல கெரியரை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த கோர்ஸை வந்து 2008ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணி இன்னைக்கு ஒரு 8 மந்த்ஸ் ப்ரோக்ராமா இருக்கு. உங்களுக்கு ஃபினான்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னா கூட அந்த அளவுக்கு பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டா மாத்துவாங்க. நான் பர்சனலா என்னோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கோர்ஸை தான் யூஸ் பண்றேன். இந்த வெப்சைட்ல கோர்சஸ் மட்டும் இல்ல, நிறைய வெபினார்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட ஒர்க் ஷாப்ஸ்லயும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபினான்ஸை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா இவங்க வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ் ஃப்ரீ இ-புக்கை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு போனஸ் ஆஃபர் கிடைக்க போகுது. ஈலர்ன் மார்க்கெட்ஸோட பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ன்ற 4000 rupees வர்த் கோர்ஸ் வந்து நீங்க ஆல்மோஸ்ட் 100ன்ற கோடை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ₹1 கூட பே பண்ணாம அப்சல்யூட்லி ஃப்ரீயா படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால மிஸ் பண்ணாம இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க. சேனல்ல இருக்க மத்த ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸ் எபிசோட்ஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்க இருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.